பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அதனுடைய பிற்பகுதி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தின் தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லுகிறார். ஒரு தீர்க்கதரிசி, தேவ ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஜனங்களுடைய பாவங்கள் உணர்த்தப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும், அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிற அந்த வார்த்தையை, ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளை தீர்க்கதரிசி மெய்யாகவே உரைப்பான். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் வாழுகிற தீர்க்கதரிசி என்கிற ஊழியர்களை நாம் பார்ப்போமானால், அவர்கள் பெரும்பான்மையாக என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், ஆசீர்வாதத்தை குறித்தே அதிகமாக போதிக்கிறார்கள். ஆனால் ஜனங்களுடைய பாவத்தை அறிவிப்பதற்கு இன்றைக்கி மெய்யான தீர்க்கதரிசிகள் தேசத்தில் இல்லை. ஆமேன். வேத புத்தகத்தை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் அந்த தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அகற்றப்பட வேண்டும். தேவனுடைய ஜனம் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. எனவே தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் சிக்கிவிடக்கூடாது. ஒருவேளை பாவத்தில் சிக்கியிருந்தாலும் அந்த பாவத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, உணர்வு இன்றைக்கு நமக்கு தேவை. வேத புத்தகத்தை வாசிக்கும் போது தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த அந்த தாவீது என்ன செய்கிறான்? பாவம் செய்து விடுகிறான். பாவம் செய்து விட்டு அந்த பாவத்தை அப்படியே மறைத்து விட்டு அவன் சாதாரண ஒரு தேவ பிள்ளையைப் போல அவன் மறுபடியும் ஆலயத்துக்கு போகிறான், தேவனை ஆராதிக்கிறான், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்கிறான். ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் தாவீது மேலே மிகவும் கோபமாக இருந்தார். தாவீதை எவ்வளவு நேசித்தாரோ அதற்கு அதிகமாக தேவன் தாவீதை வெறுக்க ஆரம்பித்தார். தாவீது மேலே தேவன் மிகுந்த கோபமடைந்தார். காரணம் என்ன? தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த பாவம். இப்போ தாவீது என்ன செய்கிறான்? இந்த பாவத்தை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னை ஒரு நீதிமானை போல காண்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் மிகப்பெரிய போராட்டங்களும் வருகிறது. இப்பொழுது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்புகிறார். நாத்தானை அனுப்பி தன்னுடைய ஜனங்களின் பாவத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் செய்த பாவத்தை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். தாவீது என்ன செய்கிறான்? இந்த பாவத்தை உணர்ந்த உடனே இவன் தேவ சமூகத்தில் போய் விழுந்து அழுகிறான். ஆண்டவர் என்னை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழுகிறான். அழுத பிற்பாடு தேவன் அவனை மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்கு பிற்பாடு தாவீதை ஆண்டவர் மறுபடியும் நேசிக்க ஆரம்பித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் நம்ம பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை மூடி மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சர்ச்சைக்கு போகிறோம், எல்லா விஷயங்களும் செய்கிறோம். ஆனால் பாவம் மன்னிக்கப்படலை. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பாவத்தை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தாங்கள் செய்கிறது பாவம் இல்லை அப்படிங்கிறத என்கிற எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்கள் பாவத்தை விட்டு விலகுங்கள். நீங்கள் செய்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். செய்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனிடத்தில் வாருங்கள். ஒருவேளை நீங்கள் பாவத்தோடு கூட இருக்கலாம். அந்த பாவத்தை விடுங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை? ஏன் நம்முடைய ஜெபத்தை ஆண்டு கேட்க முடியாமல் இருக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள்? நாம் செய்த பாவங்கள். இப்போ இந்த பாவத்தெல்லாம் நாம் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, உங்கள் பாவத்துக்குனால தான், உங்கள் மீறுதல்னால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ கஷ்டங்களும். இன்றைக்கு ஆண்டவற்றை உட்கார்ந்து மனங்கசந்து அழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் பாவத்தை தேவசமூகத்தில் அறிக்கை விட்டு விடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நினிவே மக்கள் பாவம் செய்தார்கள்.
அது ஜனங்களை அழிப்பதற்கு ஆண்டு சித்தம் கொண்டார். இன்னும் 40 நாட்களில் நினிவே பட்டணம் அழிக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் தீர்க்கதரிசி பாவத்தை வெளிப்படுத்தின உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பி உபவாசம் பண்ணி 8 உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அழுது ஜெபித்தார்களே. ஜெபித்த உடனே ஆண்டவர் மனம் இறங்கினாரே, மனம் இறங்கி அந்த மக்களை பாதுகாத்தாரே. அதுபோல் இன்றைக்கு தேவ சமூகத்தில் போய் நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் ஒரு தேவ இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட பிள்ளைகள் பாவக்கரையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தங்கள் பாவத்தை உணர்ந்து அதை விட்டு மனம் திரும்பி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்கான கிருபைகளை கொடுங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மனம் திரும்ப உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் மாறி தேவனுக்குள் வந்து கிட்டி சேர உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.